ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 4/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்ப்பிறை பஞ்சமி திதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுஷில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி சந்திரன், மீனத்தில் ராகு. இனி ராசி பலன்களை காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சிறப்பான வளர்ச்சியான நாள். 2025 புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருட காலமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வருஷமாக உங்களுக்கு இருக்கும். அதிலும் அஸ்வினி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களுக்கும் எதிர்பார்த்த பலன்கள் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றமும் புதிய தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் இருக்கும். எதிர்பார்த்த தன உதவியுடன் அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். அதிலும் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே பணத்தை பார்ப்பார்கள். வெளியில் எங்கும் சென்று அவர்கள் சம்பாதிக்கவே வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு இருக்காது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்தே அவர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள், எண்ணத்தை முடித்து விடுவார்கள். ஒன்றை அடையணும் என்று அவர்கள் மனதில் குறிவைத்து அதற்காக முயற்சித்தால் நிச்சயமாக இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அதை சாதித்தே அடங்குவார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் திறமைசாலிகளாகவே இருப்பார்கள். அடுத்தவர்களை வேலை வாங்குவதில் அவர்கள் கெட்டிக்காரராகவே இருப்பார்கள். பாசத்திற்காக எதையும் செய்வார்கள். சற்று எதிர்த்து நின்றால் மனதில் வைத்து கொண்டே வஞ்சத்தை தீர்க்கும் குணமுடையவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். பரணி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்தவர்களுக்கு அடங்கி போவதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு பலவீனமாகவே இருக்கும். அதாவது கணவன் என்றாலும் சரி, மனைவி என்றாலும் சரி, பரணி என்றால் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பரணி என்றால் கேரளத்தில் இந்த உப்பு போட்டு வைக்கும் பரணி ஜார், அதைத்தான் அங்கே கேரளத்தில் பரணி என்று சொல்லுவார்கள். அதை ஒரு மூலையில் வைத்தால் அது அங்கே தான் இருக்கும். அதற்குள் விலையுயர்ந்த கெட்டுப்போகாத பொருளான ஊறுகாயை போட்டு வைத்தால் 2 வருடமானாலும் கெட்டுப்போகாதர். எப்பொழுது நாம் அதை எடுப்போமோ அப்பொழுதுதான் அது நமக்கு எடுக்க முடியும். அதுவரை அது மூலையிலே இருக்கும். இது போன்ற குணத்தை உடையவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய வருடம் இவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான பலன் அளிக்கும். பூமி லாபம் உண்டு, பொருளாதார லாபம் உண்டு, புகழ் கிடைக்கும், அந்தஸ்து உயரும், குணம் கூட சற்று சாந்தமாகவே இருக்கும். கோபம் பயங்கரமாக வரும். கோபத்தினால் அவர்களுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும், உடல் உபாதைகளும், தலை சம்பந்தமான பிரச்சனைகளும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பொதுவாக மேஷராசிகளுக்கு இருக்கும். அதிலும் கார்த்திகை நட்சத்திரம் என்றால் சற்று வீரியம் கூடிய நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அசுரகுணம் அவர்களுக்கு மிகுந்ததாகவே இருக்கும். அன்பால் மட்டுமே அவரிடம் சாதிக்க முடியும். மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான நாளாக இன்று இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கைகள். சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இணைந்துள்ளார். தொட்டது துலங்கும். லாபம் அதிகமாகும். மூத்த சகோதரர்களால் அல்லது இவர்களுக்கு மூத்தவர்கள் சகோதர ஸ்தானத்தில் இருந்தால் அவர்களால் பூமி லாபம், பொருளாதார வசதி இவையெல்லாம் ஏற்படும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நிலை அவர்களுக்கு இந்த வருடம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் சிறப்பாக அவர்களுக்கு எண்ணமெல்லாம் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை இருக்காது. இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். குழந்தைகளுடன்
மனைவியுடன் இனிமையான பயணம் மேற்கொள்வார்கள். இன்று பொருளாதார நிலை அவர்களுக்கு நன்றாகவே இருக்கும். தொழிலில் அவர்கள் சிறப்பாக இன்று மிகவும் முயற்சி எடுத்து உற்சாகமாக வேலை செய்து இன்று பாராட்டும் பரிசையும் பெறுவார்கள். இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களை வந்தடையும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பொருளாதார வசதியும் கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று கலையை பரப்பும் அளவிற்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். மனைவி மூலம் செல்வ வளம் உண்டாகும். மனைவி மூலம் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லை இருப்பின் அது தீரும் விதமாக இன்றைய நாளில் உங்களுக்கு உதவும் விதமாக பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி புதிய முயற்சியில் வெற்றியும் செல்வ வளமும் உண்டாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் 3 கிரக சேர்க்கை உள்ளதால் தொட்டது துலங்கும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். பணம் சொத்தை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறக்கும். எதிர்பாராத விதத்தில் இன்று நீங்கள் புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். புதிய தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதார நிலை உயரும் விதமாக உங்களுக்கு உதவும் விதமாகவே இன்று புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். விளைபொருள் சம்பந்தமாக உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நன்மைகள் உண்டு. ஆதாயமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தூரதேச பயணம் செய்ய வேண்டி வரும். பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவுகள் மாறும். திடீர் தனவரவு வந்து சேரும். நண்பர்களால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் மாறும். அதனால் உங்களுக்கு இன்று மனதில் அமைதி ஏற்படும். பெண்கள் சம்பந்தமான பொருள்கள் விற்பதில் இன்று உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் தொழில் லாபமும் அதிகமாகவே இருக்கும். பால் பொருள்கள், பாத்திரங்கள் போன்ற உலோகத் தொழில்கள், கூட்டு தொழில்கள் இவையெல்லாம் உங்களுக்கு லாபம் தரும் விதமாகவே இருக்கும். விளை பொருள்களால் இன்று அதிக லாபம் பெறுவீர்கள். நினைத்ததே இன்று சாதிப்பீர்கள். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். தாய் வழி உறவால் இன்று மகிழ்ச்சி தரும் செய்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் எதிர்பார்த்தது இன்று நிறைவேறும் நாளாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பொருளாதார நிலையில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த உதவி வீடு தேடி வரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இணைந்துள்ளதால் தந்தை வழி உங்களுக்கு சொத்து தர்க்கம் இருந்தது மாறும். பாக்கியங்கள் கைவரும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் இன்று முடித்துவிட்டு பாராட்டும் பரிசையும் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமாக, கட்டட சம்பந்தமாக, இடம் விற்பது சம்பந்தமாக புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பூமியால் லாபம் அதிகமாகவே இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பூமி சம்பந்தமாக எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் விதமாகவே இருக்கும். மனைவி வழி சற்று சிரமங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். மனைவி அல்லது கணவனால் இன்று நீங்கள் மன வருத்தம் கொள்ளும் தினமாகவே இருக்கும். சிறு சிறு சண்டைகள், கலகங்கள் பணம் சம்பந்தமாக வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும். வங்கி சம்பந்தமான பணிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். தனியார் நிறுவனமாக இருந்து
கடன் கொடுப்பது, வாங்குவது, அடகு சம்பந்தமான பொருட்கள் வாங்குவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எதிர்பாராத விதமாக இன்று தனவரவு உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வீர்கள். அங்கு லாபம் மிகுந்த தொழிலில் ஈடுபடும் விதமாக உங்களது முயற்சி இருக்கும். உறவினர் வருகை மனமகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக நீண்ட நாட்களாக கேஸ் வழக்கு இருப்பின் அது சம்பந்தமான செய்தி உங்களுக்கு வரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தந்தையார் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும். பிதிர் சொத்து கைவரும். அதற்கான முயற்சியில் நீங்கள் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. பகைத்து கொள்ளாமல் சற்று அன்பாகவே அனுசரித்து அவர்களை அனுசரித்து நிற்பது போல் இருந்தால் மட்டுமே உங்களது சொத்து உங்களுக்கு கைவரும் விதமாகவே இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் கலகங்கள் உங்கள் சகோதர வழி அல்லது இளைய சகோதரம் மூத்த சகோதரர் வழி உங்களுக்கு சொத்து தர்க்கம் ஏற்படும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். தொழிலுக்காக சற்று அலைச்சல்கள் உண்டாகும். எனினும் தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இன்று அமையும். கடக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் நீச்சபங்கமாக இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இருப்பதால் இரத்த சம்பந்தமான நோய்க்காக சற்று சிகிச்சை செலவு வந்து சேரும். குடும்பத்தில் தாயாரின் உடல் நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. மருத்துவ உதவி தேவைப்படும். மருத்துவமனையில் திடீர் செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகமாகும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். தந்தையால் சில சமயம் வாக்கு தர்க்கம் ஏற்பட்டு திடீரென்று விரோதம் சம்பந்தமாக இருவருக்கும் இடையில் போக்குவரவு இல்லாமல் இருக்கும். அவர்களிடம் விரோதம் இருந்திருக்கும். அந்த விரோதம் மாறி அவர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். நீங்களே வழியே சென்று அவர்களிடம் பேசும் நிலை சூழல் உருவாகும். தந்தையின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். தந்தையின் சொத்து உங்களுக்கு வரும். ஒரு சிலருக்கு பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று வருமான வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் வெற்றியை காணும் விதமாக இன்றைய நாள் அமையும். வீட்டிலிருந்தபடியே அவர்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் பண உதவியும் அவர்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அதிலும் விசேஷமாக கடகராசியில் உள்ள ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு விசேஷமான ஒரு குணமும் உண்டு. அவர்கள் அமைதியாகவே இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் எரிமலையாக வெடித்து கொண்டு இருப்பார்கள். எதையும் செய்வதற்கு அவர்களுக்கு திடீரென்று தோன்றாது. அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு விதமாக தள்ளி போடும் குணம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். மிகுந்த அறிவாளியாகவே இருப்பார்கள். ஆனால் அந்த அறிவுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் எதையும் செய்யாமல் அமைதியாகவே இருந்து தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே செல்வதால் அவர்களுக்கு முன்னேற முடியாத தடங்கள் அவர்களையே உண்டாக்கி வைப்பார்கள். அவர்களின் சாபம் வாங்காமல் இருப்பது நல்லது. ஒரு சிலர் சொல்வார்கள், ஆயில்ய நட்சத்திரமா, கொஞ்சம் பயப்பட வேண்டும். அவர்கள் ஏதாவது மனசாரக சபித்து விட்டால் அது அப்படியே பலிக்கும் என்பார்கள். ஆயில்ய நட்சத்திரம் இருப்பவர்கள் கிழக்கு சம்பந்தமான வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை என்பார்கள். அது எந்த விதத்தில் சரி என்று எனக்கு தெரியாது. எந்த திசையில் யார் இருந்தாலும், எந்த வீட்டில் ஆயில்யம் இருந்தாலும் அவர்களது மனதை நோகடித்தால் நிச்சயமாக அவர்கள் சொல்லும் வாக்கு பலித்துவிடும். ஆதிசேஷன் என்றும் சொல்லுவார்கள். ஆயில்ய நட்சத்திரம் பாம்பு என்பார்கள். அதனால் இவர்களுக்கு ஒரு தெய்வீக குணம் உண்டு. இவர்கள் வீட்டில் இருந்தாலே போதும், பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும்.
கலைத்துறையில் நன்றாக செழிப்பும் பேரும் பதவியும் வகித்திருப்பார்கள். அவர்களுக்கு கலையில் இசையில் ஞானம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எதையும் தள்ளி போடும் குணம் உள்ளதால் முன்னேறுவதற்கு அவர்களே தடங்கலாக இருப்பார்கள். தொழிலில் அவர்களுக்கு கைகட்டி வேலை பார்க்க தோன்றாது. ஒரு சிலர் வெளிநாட்டில் வேலைக்கு சென்றாலும் அங்கும் அவர்களுக்கு இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ராஜாவாக நிற்பதுதான் அவர்களுக்கு விருப்பமாகவே இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே சாந்தமான குணமும் அழகை கவனிப்பதில் மட்டுமே அவர்கள் அக்கறை கொள்வார்கள். தான் அழகாக இருக்க வேண்டும், அதற்காக செலவுகள் அதிகம் செய்வார்கள். அது ஆண்கள் என்றாலும் சரி, பெண்கள் என்றாலும் சரி. கோபம் வந்துவிட்டால் அவர்களை சமாளிப்பது மிகவும் சிரமம் வாய்ந்ததாகவே இருக்கும். ஆனால் அவர்கள் வீட்டில் இருந்தால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் அவர்கள் எதை நோக்கி செல்கிறார்களோ அதை அடைந்தே தீருவார்கள். அது பெண்ணென்றாலும் சரி, மண்ணென்றாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் இதே பலன்கள் தான். பெண்களாவது கொஞ்சம் சற்று அமைதியாக இருந்து விடார்கள். ஆனால் ஆண் நட்சத்திர ஆயில்யம் நட்சத்திரர்கள் அவர்கள் எதை மனதில் எண்ணி விடுவார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும் விதமாகவே அவர்கள் அந்த எண்ணத்தை போட்டு அதில் வெற்றியும் காண்பார்கள். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பும் பொருளாதார வசதியும் நன்றாகவே இருக்கும். அவர்களுக்கு தேவையானதை பிறர் வழி அவர்களுக்கு அழகாக வந்து சேரும் பாக்கியமும் அவர்களுக்கு உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லையால் சற்று அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அந்த கடன் தொல்லை தீரும் விதமாகவே உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் புதிய செய்திகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் இருப்பின் வண்டி வாகன சம்பந்தமாக, இடம் சம்பந்தமாக, குடும்ப சம்பந்தமாக கலகங்கள் கேஸ் இருப்பின் அவையெல்லாம் சாதகமான பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமும் உள்ளதால் சற்றே கொடுக்கல் வாங்கலில் கவனம் கொள்வது நல்லது. தூரதேச பயணங்கள் யோசித்து செய்யவும். இன்றும் நாளையும் நீங்கள் யாரிடமும் வம்பு தும்புக்கு செல்லாமல் இருப்பது என்று உங்களுக்கு நன்மை செய்யும். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. யார் கேட்டாலும் இன்றையும் நாளையும் நீங்கள் பண சம்பந்தமான தொழிலில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கவும் வேண்டாம். விரைய வார்த்தைகளை விடவும் வேண்டாம். தொழிலில் மேலதிகாரிகளோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களோ அல்லது உங்கள் வியாபார தலங்களில் இதுபோன்ற தொழில் செய்பவர்களெல்லாம் சற்று இன்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. புதிய கேஸ் வழக்குகள், வம்பு தும்புகள் எதற்கும் செல்லாமல் இருப்பது என்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். தொழிலில் முன்னேற்றமும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்திற்காக திடீரென்று பயணங்கள் மேற்கொள்வதால் பொருளாதார நிலை உயரும். சற்று விரைய செலவுகளும் வந்து சேர்ந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார வசதி உள்ளதால், பொருளாதாரத்தில் நிலை மேன்மையும் மெச்சமும் உள்ளதால் உங்களுக்கு நிச்சயமாக இன்று நல்ல பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன், நீங்களே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். கேட்டது இன்று கிடைக்கும். எதிர்பாராத தன உதவியும் தனவரவும் வந்து சேரும். கூட்டு தொழில்கள் யாவும் சிறக்கும். கணவன் மனைவியிடையே எப்போதும் கலகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதிலும் மகம் நட்சத்திரம் என்றால் சொல்லவே வேண்டாம். கணவனுக்கு மனைவியையும் பிடிக்காது, மனைவிக்கு கணவனையும் பிடிக்காது. பிறரிடம் அன்பு காட்டும் அவர்கள் வீட்டில் உள்ளவர்களிடம், அதுவும் கணவனிடமோ மனைவியிடமோ அந்த அன்பை காட்ட சற்று தவறுவார்கள். ஏனென்றால் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது போன்ற சூழ்நிலைகளே அதிகமாக வரும். கணவனுக்கு வேலை இல்லாவிட்டால் மனைவிக்கு பெரிய பதவி வகிக்கும் நிலை உண்டாகும். மனைவிக்கு எந்த வேலையுமே இல்லாவிட்டால் கணவனுக்கு நல்ல பதவி இருக்கும். மனைவியை மதிக்கவே மாட்டார்கள். ஆனால் இங்கு பெண்கள் குடும்பத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருந்தாலும் கணவனால் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும்.
பெரிய பெரிய பதவிகள் அவர்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பதவி இல்லாமல் இருப்பதோ அல்லது கடன் தொல்லைகளோ இது போன்ற நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அதற்குரிய பலன்கள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். அரசால் திடீர் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணங்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இருப்பதால் நிச்சயமாக குடும்பத்தில் கலகங்கள் தனம் சம்பந்தமாக வந்து சேரும். பெண் சம்பந்தமாக, தனம் சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக சற்றே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல், இரகசிய சேமிப்புகள் அதிகமாகவே இருக்கும். பங்குச் சந்தையில் லாபம் அதிகமாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். திடீர் தனவரவு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளிடம் பாசம் காட்டும் இந்த அன்பர்கள் தனக்கு துணையாக இருக்கும் மனைவியிடமோ கணவனிடமோ காட்ட தவறுவார்கள். அநேகமாக இந்த நட்சத்திர அன்பர்கள் அல்லது இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படித்தான் அமைந்து விடுகிறது. இன்று மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தலை சம்பந்தமாக, தலைநரம்பு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமான நோய்க்கு மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலனுடன் பொருளாதார வசதியும் வியாபார வளர்ச்சியும் என்று நன்றாக இருப்பதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்கள் எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். திடீர் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு செல்லும் சூழ்நிலை உருவாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் வியாபார சம்பந்தமாக தொழிலில் வாய்ப்புகளும், புதிய தொழில் வாய்ப்புகளும், வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் யாவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, உலோக சம்பந்தமாக, நீர் சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, கட்டிட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். வாகன சம்பந்தமாக, வாகன உதிரி பாகங்கள் விற்பது, சரி செய்வது போன்ற தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். புதிய தொழிலில் முயற்சி செய்வீர்கள். இரு தொழில் பார்க்கும் யோகமும் உண்டாகும். திடீர் தனவரவு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். தொழில் மூலமாக வெளிநாட்டு உறவுமுறை கை கொடுக்கும். பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். அதனால் உங்களுக்கு மனபாரம் வரும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த ராசி அன்பர்களுக்கு பெண்கள் அல்லது ஆண்கள் மூலமாக இன்று மன வருத்தம் கொள்ளும் நிலை இன்று ஏற்படும். அதனால் இதிலும் சற்று கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களிடம் ஆசையாக பேசி உங்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு அது தரும்போது அவர்கள் தராமல் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். அது பெண்கள் என்றாலும் சரி, பெண்களை அன்புடன் அரவணைப்பது போல் நடித்துவிட்டு ஏமாற்றும் ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. கொடுக்கலில் வாங்கலில் பார்த்து கவனமாக இன்று நடந்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். பிள்ளைகளின் கல்விக்காக வாங்கின கடனை திரும்ப அடைப்பீர்கள். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். வெளிநாடு படிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் அவர்களுக்காக பணத்தை அனுப்பும் முயற்சியில் பிறரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய தொழிலால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்ளும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மிகவும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்று நீங்கள் மன அமைதியுடன் இருப்பீர்கள். மூத்த பிள்ளையால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்தோ அல்லது
வெளி மாநிலங்களிலிருந்தோ உங்களது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கால்நடை சம்பந்தமாக, உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக, விளைபொருள் சம்பந்தமாக உங்களுக்கு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இதில் உள்ள சில நட்சத்திரங்கள், அதாவது விஷாக நட்சத்திர அன்பர்களுக்கு மிக சிறப்பான யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. அதற்குரிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன் என்பது அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். பொருளாதார நிலையில் மேன்மையும் உண்டாகும். சிறு சிறு மனக்கசப்புகள் குடும்பத்தில் இருந்தது. பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் மாறிவிடும் சூழல் இன்று உருவாகும். சட்டத்தால் கேஸ் வழக்கு, இது போன்ற கேஸ் வழக்குகள் கொடுத்து நம்மை மனதிற்கு வலிக்க செய்யும் நமது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக அவர்கள் அந்த கேஸை பின்வாங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து விடுவார்கள். எதிர்பாராத திடீர் திருப்பம் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும். திடீர் திருமணம் செய்து கொள்ளும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும் செய்தியும் வந்து சேரும். பிள்ளையில்லா குறை தீரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். இளைய சகோதரர் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சொத்து தர்க்கங்கள் தீர்ந்து பூமி உங்களுக்கு கைவரும் விதமாகவே இருக்கும். இளைய சகோதரனுக்கு அரசு சம்பந்தமான துறையில் அல்லது வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலங்களில் சென்று வேலை பார்க்கும் புதிய வாய்ப்பு வந்து சேரும். பரம்பரை தொழில்கள் யாவும் சிறக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பட்டறை தொழில்கள், தங்கம், வெள்ளி போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். பொருளாதார நிலையில் வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடன் புதிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் எடுத்த முடிவு வெற்றியாகவே இருக்கும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளும் விதமாகவே சாதகமான பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். ராசிக்கு உங்களது தந்தையால் உங்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இன்று கை நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களோ அல்லது தொழில் புரிபவர்களுக்கோ இன்று கைவசம் மிக சிறப்பான பலன்கள் உண்டாகும். கை நிறைய அல்லது பாக்கெட் நிறைய பணம் கிடைக்கும் நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். உங்களது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சபங்கமாகி இருந்தாலும் உங்களுக்கு பொருளாதார நிலை திடீரென்று உயரும். எதிர்பார்த்த பலன் உங்களது தந்தையால் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தந்தையின் சொத்து உங்களுக்கே வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். நிறைய அதற்குரிய கலகங்கள், தர்க்கங்கள், பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தந்தையின் பாசம் உங்களிடம் இருப்பதால் உங்களுக்கு அந்த சொத்து கைவரும் விதமாகவே இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். திடீர் ஆதாயம் உண்டு. திடீர் வளர்ச்சி உண்டு. தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. 2 தொழில் அல்லது 3 தொழில்கள் புரியும் நபராக நீங்கள் மாறிவிடுவதால் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை. சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இணைவதால் தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தாயின் சொத்துகள் உங்களுக்கு கைவரும் விதமாகவே இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இன்று அமையும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் காண்பீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் வந்து சேரும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று வெற்றியாகவே இருப்பதால் இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே,
இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த வெற்றிகள் இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் உண்டு. உங்கள் ராசியில் சூரியன் புதனும் உள்ளதால் அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு குறையும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் பாராட்டும் வந்து சேரும் நாளாக இன்று உங்களுக்கு அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இருப்பதால் சகோதர வழி உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தன உதவி கிட்டும். பொருளாதார நிலை மேன்மையாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உயர் பதவிகள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். நண்பர்களின் உதவியுடன் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சரிவுகளை சரி செய்வீர்கள். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். வாகன வசதி ஏற்படும். வாகன சம்பந்தமான யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் வந்து சேரும். தாய் மாமனுக்கு ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள், உடல் நிலையில் ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறி உறவு முறைகள் பலப்படும் விதமாகவே இன்றைய நாள் அமையும். திடீர் வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து பொருளாதார நிலை உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் சற்றே மனக்கவலை கொள்வீர்கள். பிள்ளைகள் வழி உங்களுக்கு சற்றே மனசஞ்சலம் உண்டாகும். மன வருத்தம் கொள்வீர்கள். எனினும் அது சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் சற்றே விலகும் போகும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட தூர பயணம் செய்வீர்கள். பயணத்தால் வெற்றியும் ஆதாயமும் உண்டு. கணவன் மனைவி அன்புடன் இருப்பீர்கள். என்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இன்று உங்களது நாள் மிகவும் சிறப்பான நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். தந்தைக்காக இன்று அதிகமான செலவு செய்ய வேண்டி வரும். உங்களது பாக்கெட் இன்று காலியாகும் சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ செலவால் சற்று கண்ணாமூழி பிதுங்குவீர்கள். எனினும் எதிர்பார்த்த பொருளாதார வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனி சந்திரன் உள்ளதால் ஆரோக்கிய நிலையில் நீங்களும் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் வாகன சம்பந்தமான தொழில், இடம் சம்பந்தமான தொழில், கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. கல்வி கடன் மற்றும் சில கேஸ் வழக்குகள் யாவும் இருப்பின் அதெல்லாம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தியும் தொழில் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். புதிய தொழில் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் விதமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு பொருளாதார நிலையில் திடீர் மாற்றம் உண்டாகும். அதிகமான பொருளாதார வசதி ஏற்படும். அதற்காக 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். திடீரென்று எதிர்பார்த்த பொருளாதாரத்தை விட இன்று பொருளாதார வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்கள் கையில் நிறைய பணங்கள் வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை அன்பாக இருக்கும். ஒரு சிலரால் ஏமாற்றம் அடையாமல் பார்த்து கொள்ளவும். உங்களது உடல் பலத்தை இன்று நீங்கள் காண்பிக்கும் சூழல் உருவாகும். அதாவது எதிரிகளால் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்றே கவனமாக இருந்து கொள்வது நல்லது. உழைப்பு இன்று கடினமாகவே இருக்கும். காரியத்தை இன்று வெற்றிகரமாக முடித்து பாராட்டை பெறுவீர்கள். உங்கள் அதிகார பலத்தால் பிறரை நீங்கள் உங்களது சொல்லுக்கு கீழ் கொண்டு வருவீர்கள். பூமி லாபம் உண்டு. கட்டிட சம்பந்தமான துறையில் சாதகமான பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து பொருளாதார வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்கள் உங்களது
வீட்டிற்கு வந்து சேரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி அன்புடன் இருப்பீர்கள், நீண்ட பயணம் மேற்கொள்வீர்கள் என்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் உள்ளதால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அத்துடன் சுக்கிரனும் சந்திரனும் உள்ளார். சிறு சிறு தடுமாற்றங்களும் சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்தாலும் என்று உங்களது சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். அதிகாரம் ஓங்கும். நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சாதனை படைப்பீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வித்துறையில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு கடன் இருந்திருப்பது அல்லது அதற்காக வாங்கின கடன், இது போன்ற கடன்களை எல்லாம் கொடுக்கும் விதமாக இன்றைய பொருளாதார நிலை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். பூமியால் ஆதாயம் பெறுவீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும் விதமாக செய்திகள் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். வாகன வசதி உங்களுக்கு வந்து சேரும். தாயாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையாரின் சொத்து உங்களுக்கு வரும் விதமாகவே இன்றைய நாளில் செய்தி வந்து சேரும். மனைவியின் சொல்லை அதிகமாக மதிப்பீர்கள். அவர்களது சொல்லை தட்டாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்பாரா விதமாக தனவரவு அதிகமாகவே கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று இனிப்பான செய்தி வந்து சேரும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். வீண் பழிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிரிகளின் மறைமுக எதிரிகளின் தொல்லை சற்று அலட்டும். உறவினர்களின் பிரச்சனையை நீங்கள் சுலபமாக தீர்த்து வைப்பீர்கள். இன்று முன்னின்று காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலயத்திற்காக சுப செலவுகள் செய்வதும் இன்று உங்களுக்கு மேலும் சிறப்பை அளிக்கும் விதமாக இருக்கும் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனுடன் சனியும் சந்திரனும் இருந்தாலும் இன்று அது விரய செலவுகளை விட சுப செலவாக மாறும் செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் இனிப்பான செய்தி வந்து சேரும். சுப செலவுகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக உயர் பதவி அல்லது சம்பள உயர்வு, திடீரென்று வெளிநாட்டிலிருந்து தனவரவு, குழந்தைகளால் இன்று இனிப்பான செய்தி, இது போன்ற மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய். எனினும் உங்களுக்கு பூமி லாபம் வந்து சேரும். பயணங்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் இன்று வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இராணுவத்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசு தொழிலில் ஏற்பட்டவர்களுக்கும் அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உங்களது தொழில் திறமையால், பேச்சு திறமையால் நீங்கள் பாராட்டும் பரிசும் பெறுவதுடன் பொருளாதார நிலையில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். பல தொழில்கள் பார்க்கும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள். எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். சகோதர கலகங்கள் மாறும். அவர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வீண் பழிகளுக்கு ஆளாவீர்கள். செய்யாத தவறுக்காக நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து சேரும். சமூக பணிகளால் பாராட்டை பெறுவீர்கள். சமூக பணிகள் மூலம் உங்களுக்கு விருதுகள், பாராட்டுகள், பரிசுகள் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். வீண் தேவையில்லாத நண்பர்களின் மூலமாக பெயரை கெடுத்து கொள்ளும் சூழலும் வந்து சேரும். பெண்களுக்கு ஆண்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களால் ஏமாற்றம் அடையும் சூழலும் வந்து சேரும். நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்களது உழைப்பு, ஆற்றல், காரிய சாதனையால் உங்களுக்கு என்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. சுயமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார நிலையில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். திடீர் ஆதாயம் அரசு வழியில் வந்து சேரும். எதிரிகளை சுலபமாக முறியடிப்பீர்கள்.
தாய்மாமனால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். சிறு சிறு உடல் உபாதைகள் சற்று அலட்டும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி உங்களுக்கு சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். கணவனால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழலும் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி உறவு முறையில் சற்று கலகங்கள் ஏற்பட்டு பின்பு மாறும். சட்ட சிக்கல்களை சுலபமாக தீர்த்து வைப்பீர்கள். பல சாதனைகள் புரிவதால் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். பூர்வீக சொத்துகளால் சற்று கலகங்கள் வந்து சேரும் விதமாக இருக்கும். எனினும் இன்று நீங்கள் அனைத்திலும் என்று சிறந்த பலன்களை காண்பதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். அனைவரது இல்லத்திலும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.